அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனாகிய அல்லாஹ்வுக்கே உண்டாகட்டுமாக. கண்ணியமிகுந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமிக்க ரமலான் மாதத்தின் 4 நோன்புகளை நிறைவேற்றியவர்களாக நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹு தஆலா மீதம் இருக்கின்ற நோன்பை நோக்கக்கூடிய அந்த பாக்கியத்தையும், இன்னும் அந்த நோன்பிலே நல்ல பல அமல்களை செய்யக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் தந்தாரில் புரிவானாக. கண்ணியமிகுந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தராவீஹிலே ஓதப்பட்ட ஆயத்துக்களில் ஒரு ஆயத்தில் அல்லாஹு தஆலா இப்படி கூறி காட்டியிருக்கின்றான்: வதஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உதுவான் வத்தகுல்லாஹ் இன்னல்லாஹ ஷதீதுல் இகாப். வதஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா, நன்மையான விஷயங்களிலேயும் இறையச்சமுடைய விஷயங்களிலேயும் நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அல்லாஹு தஆலா நிறுத்தாமல் அடுத்த அல்லாஹு தஆலா தொடர்கின்றான்: வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உதுவான், தீமையான விஷயங்களிலேயும் கெட்ட விஷயங்களிலேயும் ஒருவருக்கொருவர் நீங்கள் உதவி செய்து கொள்ளாதீர்கள். வத்தகுல்லாஹ, அந்த விஷயத்தில் நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹு தஆலா இந்த ஆயத்திலே கூறி காட்டியிருக்கின்றான். இந்த ஆயத்திலே அல்லாஹ் சொல்ல வரக்கூடிய விஷயம் என்ன என்று சொன்னால், ஒரு மனிதர் இன்னொரு மனிதருக்கு நல்ல காரியங்களில் நல்ல விஷயங்களில் உதவி செய்ய வேண்டும். அதுவும் ஏனென்று சொன்னால், இன்றைய காலகட்டத்திலே மாற்று மத சகோதரர்களை விடவும் இஸ்லாமியர்களுக்கு அது மிகவும் ஒரு அவசியமான ஒன்றாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால், எங்கு பார்த்தாலும் இஸ்லாமியர்கள் தான், இது எந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் இஸ்லாமியர்கள் தான் என்று சொல்லக்கூடிய இன்றைய காலகட்டத்திலே நாமெல்லாம் ஒற்றுமையாக இருந்து ஒருவருக்கொருவர் உதவி செய்ய வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்திலே கூறி காட்டியிருக்கின்றான். அது மட்டுமல்லாமல் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே படைத்த எல்லா படைப்புகளும் அனைத்து படைப்புகளிலிருந்தும் நமக்கு ஒரு விதமான ஒரு உதவி வந்து கொண்டுதான் இருக்கின்றது. உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், குதிரையை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த குதிரை என்பது தன்னுடைய எஜமானனை முதுகிலே வைத்துக் கொண்டு அவன் எங்கு போய் சேர வேண்டுமோ அங்கு போய் கொண்டு போய் சேர்க்கின்றது. எந்த அளவிற்கு தனக்கு எவ்வளவு அடிபட்டாலும் சரி, தன்னை எவ்வளவு மிதித்தாலும் சரி, நான் தன்னுடைய எஜமானனை எங்கு போய் சேர்க்க வேண்டுமோ அங்கு போய் சேர்ப்பேன் என்று அந்த குதிரை கொண்டு போய் சேர்க்கிறது தெரியுமா? அப்ப அந்த குதிரை எந்த அளவுக்கு அந்த எஜமானுக்கு உதவி செய்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே போல ஒரு நாயை எடுத்துக்கொண்டால், அதற்கு ஒரு பிஸ்கட்டை நாம் போட்டோம் என்று சொன்னால் போதும், அது நமக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு மிருகமாக மாறிவிடுகின்றது. அதுவும் நமக்கு ஒரு உதவி செய்யக்கூடிய ஒரு மிருகமாக மாறிவிடுகின்றது. அதே போல ஒரு கழுதையை எடுத்துக்கொள்ளுங்கள். நாம் எந்த உணவும் அந்த கழுதைக்கு போட தேவையில்லை. அது ஒரு காகிதத்தை எடுத்து சாப்பிட்டு கொண்டு நம்முடைய ஒரு சுமையை சுமந்து கொண்டு செல்கிறது அல்லவா? அப்ப எந்த அளவுக்கு நமக்கு உதவி புரிகின்றது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு தென்னை மரத்தை எடுத்துக்கொண்டால், அந்த தென்னை மரத்துக்கு கீழ் நின்று ஒருவன் சிறுநீர் கழிக்கின்றான். அந்த சிறுநீர் கழிக்கக்கூடியவனுக்கும் ஒரு பரிசாக அந்த தென்னை மரம் இளநீர் தருகின்றது அல்லவா? அப்ப அது எந்த அளவுக்கு ஒரு உபத்திரியம் செய்யக்கூடியவனுக்கும் ஒரு உதவி புரிகின்றது அல்லவா? அப்ப எந்த அளவுக்கு அது உதவி புரியக்கூடியதா இருக்கின்றது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு மாமரத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, கல் எறிபவனை அந்த மாமரத்தில் கல் எறிகின்றான், அவனுக்கும் அது ஒரு பழத்தை தருகின்றது என்று சொன்னால் அதுவும் ஒரு உதவி புரிந்து கொண்டுதான் இருக்கின்றது. அதே போல மேகத்தை எடுத்துக்கொண்டால் அதுவும் நமக்கு உதவி புரிந்து கொண்டுதான் இருக்கின்றது. கடலில் உள்ள உப்பு நீரை எடுத்து உறிஞ்சு கொண்டு ஒரு மதுரமான நீரை நமக்கு தருகின்றது அல்லவா? அப்ப அதுவும் நம்மளுக்கு உதவி செய்து கொண்டுதான் இருக்கின்றது. இப்படி உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வஸ்துக்களும் எல்லா உயிரினங்களும் நமக்கு உதவி புரிந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஆனால் நாம் எப்படி இருக்கின்றோம் என்று நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அதேதான் நன்னலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே கூறி காட்டி இருக்கின்றார்கள்: லா யுமினு அஹதுக்கும், உங்களில் ஒருவர் பரிபூர்ணமான முஃமினாக முடியாது, ஹத்தா யுஹிப்ப லி அஹீஹி, தன்னுடைய சகோதரனுக்கு பிரியப்படும் வரை. எந்த ஒன்றை மா யுஹிப்பு லி நஃப்ஸிஹி, தனக்கு பிரியப்படுகின்ற ஒன்றை தன்னுடைய சகோதரனுக்கு பிரியப்படுகின்ற வரை ஒரு முஃமின் பரிபூர்ணமான முஃமினாக முடியாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டி இருக்கின்றார்கள். இன்னொரு ஹதீஸிலே கூறி காட்டி இருக்கின்றார்கள்:
ஒருவருக்கொருவர் அன்பு புரிவதிலேயும் இரக்கம் காட்டுவதிலேயும் ஒரு முஃமின் இன்னொரு முஃமினுக்கு ஓர் உடலை போன்று ஒரு முஃமின் இன்னொரு முஃமினுக்கு என்பதா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி காட்டியிருக்கிறார்கள். இந்த ஹதீஸிற்கு விளக்கம் சொல்லும் பொழுது இப்படி கூறி காட்டுவார்கள், ஓர் உடலை போன்று என்று சொன்னால் நம் உடலில் ஏதாவது ஒரு இடத்தில் ஏதாவது ஒரு காயம் ஏற்பட்டால், உதாரணமாக கண்ணை எடுத்துக்கொண்டால் கண்ணில் ஏதாவது வலி ஏற்பட்டது என்று சொன்னால் தன்னுடைய கை என்பது அதற்கு மருந்து போடுவதற்காக வேண்டி உதவி செய்கின்றது. அதே போல தன்னுடைய கால் மருத்துவரிடம் செல்வதற்காக வேண்டி உதவி செய்கின்றது. இதே போலதான் ஒரு முஃமின் இன்னொரு முஃமினுக்கு உதவி செய்ய வேண்டும். அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முஃமின் இன்னொரு முஃமினுக்கு ஒரு உடலை போன்று என்பதாக உதாரணம் காட்டியிருக்கின்றார்கள் என்று விளக்கம் கூறி காட்டியிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது மட்டுமல்லாமல் தங்களுடைய வாழ்நாளிலே வாழ்ந்தும் காட்டியிருக்கின்றார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், ஒரு மனிதர் பயணத்திலிருந்து வந்திருக்கின்றார். மதீனாவை வந்து சேர்ந்த பொழுது அவருக்கு ஏதோ ஒரு உதவி தேவைப்படுகின்றது. அங்கும் இங்கும் பார்த்து கொண்டே இருக்கின்றார். இதை பார்த்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? தங்களுடைய தோழர்களை அழைத்தார்கள், சஹாபாக்களை அழைத்து அந்த மனிதருக்கு ஏதோ ஒரு உதவி தேவைப்படுகின்றது போல தெரிகிறது, நீங்கள் என்ன உதவி வேண்டுமோ அவர்களிடத்தில் கேட்டு அதை நீங்கள் செய்து கொடுங்கள் என்பதாக சஹாபாக்களை அழைத்து அவர்களிடத்தில் கேட்க சொல்கின்றார்கள். அவர்களிடத்தில் போய் கேட்கின்றார்கள். அவர்களும் அவர்களுடைய உதவியை கேட்கின்றார்கள், சஹாபாக்களும் செய்து கொடுக்கின்றார்கள். அந்த அளவிற்கு உதவி மனப்பான்மை என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருந்தது. அது மட்டுமல்லாமல் ஒரு மனிதர் வேகமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கக்கூடிய சபைக்கு வந்தார்கள். வந்து அபூஜஹல் எனக்கு மிகப்பெரிய ஒரு அநீதம் செய்து விட்டான், என்னவென்று தெரியுமா? என்னுடைய ஒட்டகத்தை அவன் அபகரித்து விட்டான் என்பதாக ரசூலுல்லாஹ் இருக்கக்கூடிய சபையில வந்து அவர் முறையிடுகிறார். யாராவது அந்த ஒட்டகத்தை வாங்கி தாருங்களேன் என்று கேட்ட பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே எழுந்திருந்து சென்றார்கள். உங்களுக்கு என்ன உதவி வேண்டும் என்று கேளுங்கள், வாருங்கள் நாம் செல்லுவோம் என்பதாக சென்று அபூஜஹல் வீட்டிற்கு சென்று அந்த மனிதனுடைய ஒட்டகத்தை வாங்கி முறையிட்டு அந்த மனிதனுடைய ஒட்டகத்தை வாங்கி அவருடைய கையிலே கொடுத்தார்கள் என்று சொன்னால் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே எந்த அளவுக்கு அந்த உதவி மனப்பான்மை இருந்தது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதேதான் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஒரு ஹதீஸிலே கூறி காட்டும் பொழுதும் கூட இப்படி கூறி காட்டுவார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதலில் வஹி வந்தது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானிலிருந்து இறங்கி முதலில் வஹி வந்தது. அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆச்சரியத்துடன் ரொம்ப பயந்த சுபாவத்துடன் ஹதீஜா நாயகியிடத்திலே வேகமாக வந்தார்கள். வந்து ஜம்மிலோனி என்பதாக சொன்னார்கள். அப்பொழுது அந்த ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஒரு விஷயத்தை கூறி காட்டினார்கள். என்னவென்று சொன்னால், நீங்கள் உங்களை அல்லாஹு தஆலா இழிவுபடுத்த மாட்டான் என்று சொல்லி பல விஷயங்களை கூறி காட்டினார்கள். அதில் ஒரு விஷயம் என்னவென்றால், நீங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்கின்றதின் காரணமாக அல்லாஹு தஆலா உங்களை இழிவுபடுத்த மாட்டான் என்று ஹதீஜா நாயகி சொல்லியிருக்கின்றார்கள் என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் எந்த அளவிற்கு அந்த உதவும் மனப்பான்மை இருந்தது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கண்ணி மிகுந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாமும் உதவுகின்ற அந்த மனப்பான்மை நம் இடத்திலே வரக்கூடிய அந்த பாக்கியத்தை அல்லாஹு தஆலா அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.